இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆனி அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயம் அமைய போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குமா இல்லையா, சில சவால் சந்திக்க வேண்டி இருக்குமா, தொழிலில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், புதிய வாய்ப்பு உங்களை தேடி வருமா, பண வரவு எப்படி இருக்கும், வருமானம் அதிகரிக்குமா இல்லை செலவு தான் இருக்குமா, கொடுத்தல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவைப்படலாமா இல்லையா, வியாபாரிகளுக்கு இந்த மாதம் லாபம் எப்படி இருக்கும், புதிய முதலீடு செய்யலாமாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் எப்படி இருக்கும், ஆரோக்கியத்தில் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் அஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரங்களுக்கு ஆனி அமாவாசைக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையை பற்றி ஆழமாக சிந்திக்கிற வைக்கிற ஒரு காலமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் அந்த சிந்தனை உங்களை மன ரீதியாக வலிமையாகவும் அனுபவம் மிக்கவராகவும் தான் மாற்றும். இந்த மாதத்தில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறத விட்டுட்டு அறிவுபூர்வமாக செயல்பட வேணும். சில நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சவங்க கூட உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளலைங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம். ஆனால் அதுக்கெல்லாம் மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தீங்கன்னா சூழ்நிலை தானாகவே உங்களுக்கு சாதகமாக மாறிடும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களோட ஆலோசனை நல்ல வழிகாட்டுதலாக அமையும். வீட்டில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சு தொடங்கலாம். சிலருக்கு வீடு மாற்றம், வாகனம் வாங்கிறது அல்லது வீட்டு வசதி மேம்படுத்துவது போன்ற எண்ணம் உருவாகலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற சிறிய முயற்சி எதிர்காலத்தில் பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கும். அதனால் எந்த வேலையும் அலட்சியமாக நினைக்காம முழு ஈடுபாட்டோடு செய்யுங்க. காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் குடும்ப உறவு பலப்படும். கணவன் மனைவிக்கு இருந்த சிறிய கருத்து வேறுபாடு படிப்படியாக குறைஞ்சிடும். இருவரும் ஒருவருக்கொருவர் மனதை புரிந்துக்கிறதுக்கு செயல்படுவாங்க. காதலில் இருக்கிறவங்க உறவு மேலும் ஆழமாகவும் அழகாகவும் மாறும். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத சந்தேகத்தை உருவாக்க வேணாம். வெளிப்படையான பேச்சு உறவை வலுப்படுத்தும். நண்பர்களோட ஆதரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீண்ட நாளாக சந்திக்காத உறவினர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் உங்கள் கருத்துக்கு உடனடியாக மதிப்பு கிடைக்கலனாலும் காலப்போக்கில் உங்கள் முடிவுக்கு முக்கியத்துவம் அனைவருக்கும் புரியும். பணவரவு மற்றும் நிதிநிலை பணவரவு தொடர்ந்து இருக்கும். ஆனால் அதே அளவுக்கு செலவும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். குடும்ப தேவை, மருத்துவ செலவு, குழந்தைங்களோட கல்வி, வீட்டு பராமரிப்பு போன்ற காரணங்களால் எதிர்பாராத செலவு வரலாம். இந்த மாதத்தில் கொடுத்தல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதமாக வரக்கூடும். அதனால் சில நேரத்தில் பண நெருக்கடியை சந்திக்க நேரிடலாம். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அவசியமில்லாத கடனை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதாவது தேவையற்ற ஆடம்பர செலவை குறைச்சி சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. பழைய முதலீடாக இருந்ததுன்னா சிறிய லாபம் கிடைக்கலாம். ஆனால் புதிய முதலீடுகளில் முழுமையாக ஆராய்ந்த பிறகு செய்ய வேண்டும். அடுத்து தொழில் மற்றும் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலை பளு அதிகரிக்கும். இருந்தாலும் உங்கள் திறமையை நிரூபிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை கவனிக்க தொடங்குவாங்க. பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு உடனடியாக இல்லைனாலும் அதற்கான அடித்தளம் இந்த மாதத்தில் உருவாகும். சிலருக்கு அலுவலகத்தில் சிறிய புகார் அல்லது புரிதல் குறைபாடு ஏற்படலாம். ஆனால் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்பட்டிங்கன்னா அது சீக்கிரம் சரியாயிரும். அடுத்து வியாபாரிகளுக்கு இந்த மாதம் பொறுமையே மிகப்பெரிய முதலீடு. வாடிக்கையாளர்களோட வருகை சில நாளில் அதிகமாகவும் சில நாட்களில் குறைவாகவும் இருக்கும். பழைய வாடிக்கையாளர்களை தக்க வைக்கிறது முக்கிய இலக்காக தான் உங்களுக்கு இருக்கும். பெரிய அளவில் கடன் வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடாது. சந்தை நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு மெதுவாக வளர்ச்சி அடைகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்த ஆரோக்கியம். ஆனி அமாவாசைக்கு அப்புறம் உங்கள் உடல்நலில் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் டிப்ரெஷன் மட்டும் உங்கள் உடலை பாதிக்கும். அதிகமாக யோசிக்கிறதுனால தூக்கமின்மை, தலைவலி போன்ற பிரச்சனை வரலாம். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. தினமும் குறைஞ்சது 30 நிமிடம் நடைபயிற்சி அல்லது யோகா செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக தான் இருக்கும். படிப்பில் கவனம் அதிகரிக்கும். ஆசிரியர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்கள் திட்டமிட்டு படிக்கணும். வெளிநாட்டில் படிக்கிற விரும்புகிறவங்களுக்கு தேவையான ஆவணங்களை தயாராக்கி வச்சுக்கோங்க. அப்படி ஒரு நல்ல காலமாக தான் இது இருக்குது. அடுத்து கடகராசியினர் பொறுமை, நிதானம் மற்றும் திட்டமிடல் ரொம்ப முக்கியதாக தான் இருக்கும். சில சவால் இருந்தாலும் அவற்றை சரியான அணுகுமுறையோடு எதிர்கொண்டிங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். குடும்ப ஆதரவு கிடைக்கும். தொழிலில் படிப்படியான வளர்ச்சி ஏற்படும். ஆனால் பண விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுது. அமாவாசைக்கு அப்புறம் மன அழுத்தம் வரக்கூடும். இருந்தாலும் உங்கள் உழைப்பும் பொறுமையும் இறுதியில் நல்ல பலனை தரும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, வாய்
அதாவது வாய் வார்த்தையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து அமாவாசைக்கு அப்புறம் வரப்போகிற முக்கிய அறிவுரை. மிகப்பெரிய பாடம் பொறுமை, நிதானம், திட்டமிடல் தான் உங்களுக்கு. உடனடி வெற்றியை எதிர்பார்க்காம ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றத்தை நோக்கி பயணிச்சிங்கன்னா இந்த மாதத்தோட இறுதியில், அதாவது அமாவாசைக்கு அப்புறம் வர மாதத்தோட இறுதியில் நீங்கள் நினச்சதை விட நல்ல பலனை எடுக்க முடியும். அதனால் அவசர முடிவை தவிர்த்துட்டு உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கோங்க. உழைப்பில் நம்பிக்கை வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பொறுமையும் நிதானத்தையும் சோதிக்கிற காலமாக தான் உங்களுக்கு அமாவாசைக்கு அப்புறம் இருக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கான அடித்தளத்தையும் அமைக்கும் மாதமாக தான் அமைய போகுது. குடும்பத்தில் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். தொழிலில் உங்கள் உழைப்பிற்கு படிப்படியாக அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதி விஷயத்தில் சற்று கவனமாக இருந்து தேவையற்ற செலவையும் அவசர முதலீடையும் தவிர்த்திங்கன்னா பெரிய சிக்கல் ஏற்படாது. வேலையில் சிறிய இடையூறுகள் அல்லது புகார்கள் வந்தாலும் அவற்றை கண்டுக்காமல் மனசு விடாமல் உங்கள் கடமையை நேர்மையாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். பிள்ளைகள் மற்றும் குடும்ப உறவுகளில் பொறுமையோடு நடந்து கொள்வது ரொம்ப அவசியம். ஆரோக்கியத்தில் சிறிது கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப அவசியமாக தான் இருக்கும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.